எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்ஸ் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஏ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $57,150 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது 58,600 அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா நேற்று கேண்டல் ஓகேங்களா, மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு புல்லிஷ் கண்டினியூஷனாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே போய் க்ளோஸ் வைக்காமல் புல்லிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கான். பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போது மேபி என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த ரேஞ்ச் இருக்குங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கொஞ்ச நாள் சொல்கிறது நான் ரொம்ப நாள் கிடையாதுங்க, ஒரு மேபி இந்த வீக்கு கூட இருக்கலாம், இல்லைனா இன்னும் 2-3 நாளாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் அவன் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் ப்ரைஸை கீழே இறக்கி அதுக்கப்புறம் ஏற்றணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று இந்த ஹையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே என்ன பண்ணலான்னா மறுபடியும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸு இந்த லோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லோன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா $49,100. ஓகேங்களா? ஸோ இந்த லோவை வந்து டெஸ்ட் பண்ணுவானான்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இந்த நேற்று கேண்டில் இருக்குது தெரியுங்களா, இந்த நேற்று கேண்டலோட லோவை அவன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா ஸோ இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட விக்கு, இந்த விக்குக்குள்ளே மட்டும் வந்துட்டு அவன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நேற்று கேண்டலோட லோ ப்ரைஸ்ன்றது நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,800 வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே ப்ரைஸு வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது, ஆனால் சின்ன கேண்டலாக போட்டு ஏறுது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேண்டலாக போடுறதுனால இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைலர்ஸோட என்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ப்ரைஸு மேபி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகேங்களா? இது சினாரி எது வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் ஆகாத வைக்கும். அதாவது 49,200 கீழே கேண்டல் க்ளோஸ் ஆகாத வரைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் 49,200 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம ஃபர்தராக வந்து அடுத்த லெவல் எங்கே இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஸோ அது வைக்கும். இந்த 49,200 கட் பண்ணாத வைக்கும் என்னென்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 49,200 கட் ஆகாத வைக்கும் புல்லிஷ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பெரிய கேண்டில், இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கான்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். நான் வந்து போன இந்த இடத்துல வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த டைமில் பார்த்துருக்கவங்களுக்கும் தெரியும். ஸோ ஏற்கனவே என்ன பண்ணான்னா இந்த கேண்டலோட லோக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு ரவுண்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போனான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போது என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000. ஓகேங்களா? 53,500க்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் தான் விட்டுருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேண்டலை மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். அப்படின்னா அவனுக்கு இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இதுக்கு கீழே அவனுக்கு ப்ரைஸு கொண்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட வியூ. ஸோ நான் இங்கே இருக்கும் போது கூட அதே தான் சொன்னேன், இப்போவும் எனக்கு அதுதான் தெரியுது. ஸோ இந்த லோக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால ஸோ இதுக்கு கீழே அவன் க்ளோஸ் வைக்கிற மாதிரி அவனுக்கு ஐடியா இல்லை. ஓகேங்களா? சாரி, இதுக்கு கீழே ப்ரைஸு கொண்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்து கேண்டலை க்ளோஸ் வச்சுருப்பான். அதாவது இதுதான் வந்திருக்க கடைசியிலோ அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருப்பான். அது க்ளோஸ் வைக்காதனால நான் வந்து என்னோட இதுவையும் வந்து கொஞ்சம் நான் பையிங் வியூவில் தான் இருக்கேன். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட் கலர் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேண்டில் வந்து திரும்பிச்சு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டலுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு
கேண்டலை வந்து நம்மளுக்கு வந்து கீழே விக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கியிருக்கான். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த 2 கேண்டல், அதாவது இந்த இடத்துல இந்த கேண்டலை பார்த்துட்டு இந்த 2 கேண்டலில் என்ட்ரி ஆன பையர்ஸோட ஸ்டாப் லாஸை இந்த கேண்டலை ஹண்ட் பண்ணிட்டு எடுத்திருக்கான். ஸோ அதே மாதிரி சினாரியோ இங்கேயும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி நம்மளுக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த கேண்டலோட லோக்கு கீழே, இந்த கேண்டல் நான் சொல்கிறது இந்த புல்லிஷ் கேண்டல் நேத்தோட லோ, ஓகேங்களா, அந்த லோக்கு கீழே விக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினானா நல்லா அக்ரெசிவாக மேலே போவோம். ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டல், அதாவது இந்த ரெட் கலர் இந்த பியரிஷ் கேண்டல் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கேண்டல் அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி, ஓகேங்களா, நேற்று கேண்டல், ஓகேங்களா. இந்த கேண்டல் பெரிய கேண்டலாக இருக்குது, பெரிய விக்கு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டல் யாரால் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேல்ஸால் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அவங்க வந்து கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் வேறு ஹண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் இந்த லோக்கு கீழே கொண்டு போய் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அடுத்ததான் நம்ம அடுத்தடுத்த லெவல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ 40 போகும்னு சொல்கிறாங்க, 45 போகும்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல போகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நேற்று கூட நான் லைவ் வந்திருந்தேன், ஓகேங்களா. நேற்று டெலகிராமில் லைவ் வந்திருந்தேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதில் கூட நிறைய பேர் கேட்டிங்க, இதுமாதிரி 40க்கு கீழே ப்ரைஸு 40 வைக்கும் ப்ரைஸு போகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 40 வைக்கும் போகுமா அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா தெரியாது, ஓகேங்களா. அது யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கு சிம்டம்ஸ் என்னென்னா, இந்த 49 கீழே ஒரு கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம அடுத்த லெவலில் அடுத்த லெவலில் நம்ம பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ இது க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நாம் இப்போதைக்கு என்ன அப்படின்றத பற்றி, நாமன்னு சொல்கிறத விட நான் இப்போதைக்கு வந்து என்னோடய வியூ வந்து புல்லிஷ் வியூவாக தான் இருக்கும். ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி போயிருக்கானுங்களா, திரும்ப கீழே ஒரு ஏதோ இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்கள், இந்த சினாரியோ தான். மேலே போயிட்டு கீழே திரும்ப ஒரு புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஷூட் அவுட்டு இங்கே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் என்னோடய வியூ, ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நடக்குதா அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், கேடிஏ இருக்குமா இருக்காதா, ஓகேங்களா. கேடிஏ வந்து நிறைய ஃபட்டு வந்திருக்கு. ஸோ கேடி எப்படி ப்ரோ 0 ஆகிடுமா, இல்லைனா கேடிஏல என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கேடிஏவோட நியூஸ் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக அந்த லெவலுக்கு செக் பண்ண மாட்டேன், ஓகேங்களா. ஸோ கேடிஏல வந்திருக்க நியூஸு பார்த்தீங்கன்னா உண்மையாக பொய்யான்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரியல, ஓகேங்களா. பட் கேடிஏவோட டெக்னிக்கல் வியூவை பார்த்துடலாம். ஓகே, ஸோ கேடிஏல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கேடிஏ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இப்போதைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45 சென்ட்டில் இருக்குது, ஓகேங்களா. 45 சென்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ வந்து இந்த 35 சென்ட் வரைக்கும் வந்துட்டு, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், 35 சென்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ 45 சென்ட்டில் வந்து ட்ராவல் ஆகின்னு இருக்கான். ஸோ இது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேடிஏ வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியாவில் இருக்குது, ஓகேங்களா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிமாண்ட் நல்ல ஒரு சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் வரும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கு, அந்த டைமில் நம்ம ஹேண்டில் பண்ணோம். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானாவில் வந்து $10 இருக்கும்போது சொலானா அவ்வளோதானா ப்ரோ, சொலானா முடிஞ்சிச்சா ப்ரோ, சொலானா இதுவா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் சொலானாவும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸை $13 வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி அது என்ன ப்ரைஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. ஸோ சொலானாவில் இன்வெஸ்டர்ஸ் தான் வெளியில் போனாங்க, பட் அதோட ப்ராஜெக்ட் அந்த டைமில் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே சிச்சுவேஷன் தான் இப்போ கேடிஏல இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது, ஓகேங்களா. ஏன்னா நான் அப்போ பார்க்கும்போது சொலானா அல்டிமேட் சீப்பஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருந்தது, ஓகேங்களா. அதே தான் இப்போ நான் பார்க்கும்போது கேடிஏவும் டெட் சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. எப்படிப்பா சொல்கிறேன், இங்கேருந்து மேலே போவோம், இது என்ன சீப்பஸ்ட் ப்ரைஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்துருவோம். நான் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டுக்கு போயிடுறேன், ஓகேங்களா. ஸோ வீக்லி சார்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போது ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 45 சென்ட்டில் இருக்குது, சரிங்களா. 45 சென்ட்டில் இருக்குது. ஸோ லோவஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட லோ எடுத்துக்கோங்களேன் 36 சென்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியா, ஓகேங்களா. ஸோ 36 சென்ட்லேருந்து 31 சென்ட், ஓகேங்களா. இது ஒரு டிமாண்ட் ஏரியா இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா.
இப்போது அப்படியே நம்ம பின்னோக்கி போவோமே, பின்னாடி போவோமே, என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இது 36 சென்ட். அதே 36 சென்ட் பாக்ஸ் போட்டிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 36 சென்ட்லேருந்து 31 சென்ட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி பவுன்ஸ் ஆகிருக்கு. திரும்பவும் கீழே வந்தது, அதே ஏரியாவிலேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. திரும்பவும் கீழே வந்தது, அந்த ஏரியாவோட கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே ஏறி அதே 36 சென்ட்லேருந்து பவுன்ஸ். ஓகேங்களா, பவுன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து பவுன்ஸாக வந்து ஒரு ஹைக் ரேட் வந்து திரும்ப அதே இடத்த டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு மேலே போயிருக்கு. ஓகேங்களா, அதாவது இந்த ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு மேலே போயிருக்கு, திரும்ப அதோட கீழே வந்து அதே ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக இந்த ஹைக்கு மேலே போயிருக்கு, திரும்பவும் கீழே வந்திருக்கு, அதே ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அதே ஏரியான்றது நான் 36 சென்ட்டை சொல்கிறேங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், இந்த இதோ இருங்க இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து மேலே அதாவது 36 சென்ட்லேருந்து மேலே போயிருக்கு, திரும்ப அதே இடத்துல கீழே வந்திருக்கு, ப்ரீவியஸாக இருக்க ஐயை உடச்சி மேலே போயிருக்கு, திரும்பவும் கீழே வந்திருக்கு, மேலே போய் இந்த 36 சென்ட்டில் சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸாக இருக்க ஐயை உடச்சி மேலே போயிருக்கு, திரும்பவும் கீழே வந்திருக்கு, இந்த 36 சென்ட்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மேலே போனவன் எங்கே போனான்னு போய் பாருங்கள். அடேங்கப்பா, எங்கேயோ போயிட்டான். எங்கே போனா, $28 போனான். எங்கே, 36 சென்ட்லேருந்து $28 போனான். அதுவும் என்ன டைம் பீரியட் மட்டும் பாருங்களேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்த கடைசி கேண்டல். ஓகேங்களா, இந்த கேண்டல் ப்ளூவும் பேஜ் கலரும் வச்சுருக்கேன் பாருங்க, கிரே கலரு, அதில் ப்ளூ கலர் கேண்டல் எடுத்துக்கிறேன். எப்போன்னு பாருங்கள், 26 ஜூலை 2021. ஓகேங்களா, மண்டே 26 ஜூலை 2021. இது வந்து கடைசியான கேண்டல். அதுதான் லோவஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 31 சென்ட். ஓகேங்களா, மேலே இருக்க ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 37 சென்ட். நான் ஹையஸ்ட் ப்ரைஸே கனெக்ட் பண்ணிக்கிறேனே, 37 சென்ட்லேருந்து எவ்வளோ, ஜூலை 26. ஓகேங்களா, ஜூலை 26 2021 நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 26 2021ங்களா. ஹை எங்கே வந்திருக்கான் பாருங்கள், $28. ஓகேங்களா, எப்போ வந்திருக்கான், நவம்பர் 2021. அப்போது ஜூலை வந்து கடைசி தான், 26ஆம் தேதி. அப்போது ஓகேங்களா, அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதம். எவ்வளோ, 37 சென்ட்லேருந்து $28. எவ்வளோ, 4 மாதத்தில். ஓகேங்களா, எவ்வளோ பெரிய இது இல்லைங்களா. ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது நான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரைஸை தொடும் போதெல்லாம் மேசிவான பம்பு கொடுக்குறான். ஓகேங்களா, ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரைஸை தொடும் போதெல்லாம் மேசிவான பம்பு கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அது திரும்ப இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துல பக்கத்தில் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து பம்பு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த இடத்துல அந்த ப்ரைஸை தொடலை. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கான், அதாவது இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கான்றது நீங்களே பாருங்கள். இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கான்றது நீங்களே பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், கேடிஏ ஸ்டில் இன் ஆக்டிவ். ஓகேங்களா, கேடிஏல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இதெல்லாம். இது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கா டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, ஒரு டிமாண்ட் ஏரியாவில் இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஆசை காட்டுற இடத்துல பயப்படணும், பயம் காட்டுற இடத்துல ஆசைப்படணும். இந்த இடத்துல அவங்க வாங்கிறதுக்காக நம்மளை பயமுறுத்துறாங்க. ஓகேங்களா, அவங்க வாங்கிறதுக்காக நம்மளை பயமுறுத்துறாங்க. சரிங்களா, ஏதோ நம்மளுக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கல் தெரியறதுனால இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். டெக்னிக்கலாக ஓரளவுக்கு ஐடியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் என்னென்னா, கேடியை பார்த்து ஐயோ போயிடுமா, இது பண்ணுமா, இதாகிடுமான்னு சொல்லி பயப்பட வேணாம். கேடியை வந்து ஸ்டில் இன் ஆக்டிவ். ஓகேங்களா, நான் சொல்கிறது டெக்னிக்கலில் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த லெவல் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸு வந்து நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி என்னோட வியூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லணும்னா இந்த ஹையை உடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரைஸ்லேருந்து பவுன்ஸ் ஆகும் போதெல்லாம் ப்ரீவியஸான ஹையை உடச்சிட்டு தான் போயிருக்காரு. அப்போது கடைசியாக வந்தது என்ன, இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போனது. ஸோ கடைசியாக வந்த ஹை எங்கே, $28. இதுதான் கடைசியாக வந்த ஹை. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஐயை உடைச்சிருக்கான். கடைசியாக வந்திருக்க ஐயோட $28. ஓகேங்களா, அதை உடைக்குமா உடைக்காதா அப்படின்றத எனக்கு கேட்டிங்கன்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா,
ஸோ ஆனால் என்னோட இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த $2 உடைப்பான். $2 2.5 இதை உடைச்ச பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னா $8 மேலே இருக்குது கரெக்ட். ஸோ கிட்டத்தட்ட $10 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டைம் பீரியட், அதாவது 2025 அடுத்த வருஷம் இருக்கு இல்லையா, அடுத்த வருஷத்தோட அந்த டைம் பீரியட், அந்த எக்ஸிட் டைம் போது இது என்ன ப்ரைஸ் இருக்குன்றது பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் வர வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ போன வாட்டி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து நவம்பர் வெறும் எவ்வளோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 4 மாதத்தில் எந்த லெவலுக்கு யூஜி பம்பு கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த ப்ரைஸ்லேருந்து தான் பறந்துருக்கான். ஓகேங்களா. இதுதான் வந்து நான் கேடியோட அனாலிசிஸை வந்து நம்ம தெளிவாக சொல்லணும்னுக்காக சொல்லிட்டேன். ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கேடியோட அனாலிசிஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, ஏன்னா கேடி அனாலிசிஸ் நிறைய பேர் என்ன கேட்டீங்க. ஓகேங்களா. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேங்களா. ஏதாவது ஒரு கமெண்ட் என்ன போடுறீங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு போங்க. ஓகேங்களா. கொஞ்சம் ஹாப்பி ஆகும். ஓகேங்களா. ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறேன். நான் ஃபினான்ஷியல் அட்வைஸே கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.